வெல்கம் பேக் டு ஃபைனான்ஷியல் டைரி சேனலுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம்ங்க. இதை ரெண்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இன்கம்னா என்ன? வர எல்லா காசு இன்கம்னா அப்படி கிடையாதுங்க. பேங்க்லேருந்து லோன் எடுக்கிறது, கடன் வாங்குறது, இல்லைன்னா ஒரு லாட்ரி வந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு இன்கம் கிடையாதுங்க. இன்கம் சொன்னால் என்னென்னா அது ரெகுலராக வர்றது இன்கம். லைக் சேலரிலேருந்து வர்றது நமக்கு இன்கம்ங்க. அதே மாதிரி பிஸ்னஸ்லேருந்து வர்றதும் இன்கம்ங்க. இன்கம் ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்று ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா என்னென்னா நம்ம ஆக்டிவாக இருந்துட்டு ஒர்க் பண்ணுறது தான் ஆக்டிவ் இன்கம்ங்க. ஆக்டிவ் இன்கமோட அட்வான்டேஜ் பார்த்தா என்னன்னா நமக்கு மந்த்லி ஃபிக்ஸ்டு இன்கமும் வந்துடுவாங்க. அதே மாதிரி நமக்கு இந்த இன்கம் வாங்குறது ஈஸியாக இருக்குங்க. வாங்க ஆக்டிவ் இன்கம்னா என்னன்னு பார்க்கலாங்க. ஆக்டிவ் இன்கம் சொல்கிறது 90லேருந்து 95% பப்ளிக் இந்த ஆக்டிவ் இன்கம்க்கு தான் ஒர்க் பண்ணுறதுங்க. ஆக்டிவ் இன்கமோட அட்வான்டேஜ் பார்த்தா என்ன இருக்குன்னா இது ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் அவங்களுக்கு வருங்க. அதே மாதிரி இது ஒரு ரெகுலர் இன்கமாக வருங்க. அதே மாதிரி இது ஒரு ஈஸி இன்கம்ங்க. இதோட ட்ராபேக் என்ன பார்த்தீங்கன்னா, இதோட ட்ராபேக் என்னன்னா நமக்கு கிடைக்கிற இன்கம் அது ஃபிக்ஸடாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஒர்க்குக்கு போனீங்கன்னா இது கிடைக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போகலைன்னா இது கிடைக்காதுங்க. இந்த ஆக்டிவ் இன்கம் தான் நம்மதுலேருந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் கூட அப்படி தான் இருக்குது. நம்ம படித்தோடனே ஆக்டிவ் இன்கம்க்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆக்டிவ் இன்கம் தான் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பாசிவ் இன்கம் பற்றி யாருக்கும் தெரியாதுங்க. வாங்க நம்ம பாசிவ் இன்கம்னா என்னென்னு பார்க்கலாம். பாசிவ் இன்கம் சொல்கிறது என்னென்னா நம்ம ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி விட்டுருவோங்க. அந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணி விட்டுட்டால் நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லைங்க. அது பாட்டுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்கமும் வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ஹோட்டல் கட்டி விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு இன்கம் வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்குங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் போக தேவையில்லைங்க. இதுக்கெல்லாம் ஒரு சிஸ்டம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கு காசு உங்களுக்காக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குங்க. இதுதான் ஒரு பாசிவ் இன்கம்ங்க. உங்களுக்கு இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. அமேசான் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு சிஸ்டம் அமேசானோட ஓனர் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி விட்டுட்டாரு. இப்போ அவர் வேலை பண்ண தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக அவர் வேலை பண்ணலன்னா கூட இல்லைன்னா கூட அவருக்கு இன்கமும் வந்துகிட்டே இருக்குங்க. ஆப்பிள் ஃபோனோட ஓனர் ஆப்பிளோட இது ப்ராடக்டை அவர் டெவலப் பண்ணிட்டாருங்க. அவர் ஒரு சிஸ்டம் பண்ணிட்டாரு. இப்போ அவர் இல்லை, அவர் இறந்து போன அப்புறம் கூட அவருக்கு இன்கமும் வந்துகிட்டே இருக்குங்க. இதுதான் ஒரு பாசிவ் இன்கமுங்க. பாசிவ் இன்கமோட அட்வான்டேஜ் பார்த்தா என்ன இருக்குன்னா இது 24/7ங்க. பாசிவ் இன்கமுக்கு நீங்கள் போய் அங்கே ஒர்க் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் ஒர்க் பண்ணலன்னா கூட உங்களுக்கு காசு வந்துட்டே இருக்குங்க. அதே மாதிரி ரிச் ஆகிற பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாசிவ் இன்கம் நல்லா தான் ஆகிட்டே இருப்பாங்க. பாசிவ் இன்கமில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா பாசிவ் இன்கம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணுங்க. ஏன்னா எந்த சிஸ்டமும் ஒன் டேல நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியாதுங்க. அந்த சிஸ்டம் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பேஷண்ட்டாக இருந்து ஆகணுங்க. அதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணவங்க. ஒரு ஆள் செஞ்சுட்டு இருக்க வேலையோட நம்ம டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சால் பாசிவ் இன்கமும் நம்ம சீக்கிரமாக ஜென்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி காசும் சேவ் பண்ணணுங்க. காசு சேவ் பண்ணால் தான் நமக்கு அந்த பாசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியுங்க. இந்த வீடியோ மூலயமா ஆக்டிவ் இன்கம் என்ன, பாசிவ் இன்கம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சொந்தக்காரங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.